சிறப்பான ஆட்சி முடிஞ்சதுல இருந்து தமிழ்நாடே பக்கவாதம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. ஆனா சட்டசபையில திமுக பண்றது மொக்கவாதம் அப்படின்னு தாவேக்காரர் சொல்றாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். தமிழ்நாட்டின் பப்பு ஸ்டாலின் செய்த தப்பு. சட்டமன்றத்தில் ஒரு பேரலை, சட்டமன்றத்தில் ஒரு தருதலையா? ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? ஏன் இல்ல? முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை. பேரலைங்க ஒரு டிஷர்ட் போட்டு வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. சரி, சாதா வெடி மாதிரி இருக்கும். வெடிச்சா வந்து ஊரே சும்மா ஆட்டி படைக்கும். அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதறுவண்டா, அக்கினியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்கினி குழம்புடா. அந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர். யார் இந்த முள்ளம்பண்ணி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமத்து அட்ரஸ் இல்லாத பையன். ஐவரியா சூரியனே அவருக்கே ஓய்வு கொடுத்துட்டீங்களே. புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையா ஆகி போயிடுச்சு. சன்னுக்கு ஏது சண்டேன்னு கேட்டுட்டு இருந்த காலத்துக்கு இந்த சன்னுக்கிட்ட என்னன்னா சண்டேன்னு மாத்தி விட்டீங்களேடா. என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன் பொத தாங்க முடியாமட்டா? தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். நீங்க சபையில வந்து நீங்க பேசும்போது நீங்க வந்து அது எப்படி பேசணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்திலே காஞ்சி கருவாடா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிடாத போ. பான் உட்காருங்க. பான் உறுப்பினர் ஆஸ்தின். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. அதனால நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம உனக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. தம்பி மயில் வாங்கணும் அண்ணன் வெளிகட்ட கொஞ்சம் போட்றா. இதா போட்றனே. உட்காருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கே பொழப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களா கசிவுன்னு. அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. வகையா மாட்டிக்கிட்டனே. ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சில்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. வா, அவங்க அடிச்சு வர ட்ரக்ல எந்திரச்சு ஓடி போயிருவான். வா 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 போயிருவான். வா வா. என்னங்க எங்க போறீங்க? இல்லங்க, அது அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்டேன். எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். மாட்டிக்கிட்டான்டா, நல்லா மாட்டிக்கிட்டான்டா. மவனே, நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம். நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதிடா. நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? குள்ளச்சி மறைமுகமா நம்மளை தாக்குறான். இவளை சும்மா விடப்படாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம்.
எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. டேய் லாக்கப்பே, காலையில ஞாயிற்கல்ல மசால் வடை சாப்பிட்டேன், பருப்பு வேவல நூல் நூலா வந்துருச்சு. நாங்க அன்பு ஆசையா பேசிதான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னமாடா நீ? தாவேகாவினுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்து கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் உங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி பேசிட்டார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி கருணாநிதின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லணும்? அது எப்படி நீ கருணாநிதின்னு சொல்லலாம்? கலைஞர் என்று சொல்ல வேண்டும். என்ன கரகாட்ட கலைஞரா? நீங்க கருணாநிதின்னு சொன்னா போல போயா கருணாநிதி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க மாடுலேஷன்ல. என்னங்க அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். திரு கருணாநிதியின் பேர் சொன்ன என்ன ரெக்கார்ட்ல ஒரு பேர் என்ன இல்லை? அசல் பேரை சொல்ல வேண்டுமா? தட்சிணாமூர்த்தி. அப்படியா? தட்சிணாமூர்த்தியா சார்? ஆமா, அப்பா அம்மா வைத்த பெயர் தட்சிணாமூர்த்தி, வடமொழி சொல் என்பதால் அவர் கருணாநிதி. நீ கூப்பிடியா கலைஞர்னு? அவங்க ஏன் கூப்பிடணும்? நீங்க வேணா காசை கட்டி என்னால முடியாது. இஷ்ட கருணாநிதிக்கு தான் நான் பேசுவேன். ஏங்க இது கஷ்ட கருணாநிதியா இருக்குங்கிறேன் நான். அது துஷ்ட கருணாநிதியோட பிரச்சனை. ஐயோ குஷ்ட கருணாநிதியா இருக்கு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கருணாநிதி அப்படி திட்டுங்க. போடா கருணாநிதி. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா யாப்பா. வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு இருந்தாலும் உங்களுடைய தலைவர் பெயர் சொல்லி சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடாது, அதற்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு சாரி கேட்டார். தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்னைய பாக்குது? நாயாவது உமா பாக்குதுன்னு சந்தோஷப்படுங்க சயின்ஸ் வாத்தியார். டென்ஷன் பண்ணாதீங்க. கம் ஆன் ஜா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.